Good morning, students of 5th standard. Today I will be teaching you the social lesson unit 2 towards history. Now let's start with the Stone Age. Stone tools and weapons were used by humans in the past. To start with, humans were not aware of any weapons or metals. They took several years to invent them. Our lives today are their gift. In this period, humans were not aware of scripts. The Stone Age is a period in which stones were used as weapons. Stone Ageனா கற்காலம். இந்த காலத்தில் கல் தான் ஆயுதமாக மனுஷன் பயன்படுத்தினான். மற்ற உலோகங்கள் தட் இஸ் மெட்டல் வெப்பன்ஸ் பற்றி அவங்களுக்கு கண்டுபிடிக்கவும் இல்லை, தெரியவும் தெரியாது. அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் மெட்டல் வெப்பன்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய இப்போ வாழ்கிற வாழ்க்கை அந்த ஸ்டோனேஜ் மேன் கொடுத்த ஒரு பரிசுன்னு நம்ம சொல்லலாம். கற்கால மனுஷனுக்கு எழுதுறதுக்கு எழுத்துக்கள் பற்றி எதுவுமே தெரியாது. Now, nature of human evolution. Early humans lived in jungles along with animals. They used stone tools to protect themselves and to drive away animals, dig out roots, shoots, etc. The most important thing is that they ate everything raw, including flesh. They did not know the use of fire in the beginning. At first, dog was their good companion. Wild animals ran away when dogs barked. Humans tamed dog as their first pet. They took it wherever they went. Later they started rearing cattle as they did not harm them and were very useful to them. They observed some grains growing along the riverside. They ate them and found it is very tasty. They observed that scattered grains were only eaten up by birds. They were keen observers. Early man found that grains grown with the help of sunshine and rainfall. Thus, they learnt the art of cultivation. Humans noticed forest fire. At first, they were afraid of fire. They found some animals dead due to fire. They ate the flesh of the burnt animals. It tasted good. They also observed that the spark came out by scratching two stones together. Since then, they ate cooked food. Nature of evolution மனித இனத்தோட வெவ்வேறு பரிமாணத்தை அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த வேறு பரிமாணத்தை நம்ம பார்க்கலாம். ஆரம்ப கால மனிதன் காட்டில் வாழ்ந்தான். கல்ல ஆயுதமாக காட்டு மிருகம் வரட்ட வேறு தழைவத்தை மண்ணிலிருந்து நோண்டி எடுக்க உபயோகம் செஞ்சான். எல்லாத்தையுமே பச்சையாக தான் சாப்பிட்டா. ஏன்னா நெருப்பை எப்படி உபயோகிக்கிறதுன்னு கற்கால மனிதனுக்கு தெரியல. பிறகு இந்த நாயை வச்சு காட்டு மிருகங்களை விரட்டினான். நாயை நல்லபடியாக ட்ரெயின் செஞ்சு அதை அவனோட செல்ல பிராணியாக வச்சுக்கிட்டான். பிறகு ஆடு மாடையும் வளர்த்தான். அதோட பால் மற்ற சாணம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆற்றங்கரையில் வளர்ந்த தானியங்களை சாப்பிட்டு பார்த்து அது ருசியாக இருப்பதை அவனும் தெரிஞ்சுட்டான். அப்போ தான் பறவையும் தானியங்கள் சாப்பிட்டதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். பிறகு மழை, வெயில், தானியம் இவற்றோடு சேர்ந்து தானியம் வளர்கிறத பார்த்து அவனும் பயிர் செய்ய ஆரம்பித்தான். மனுஷன் முதல்ல காட்டு தீயை பார்த்தபோது தீயை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அப்போது அங்கே கருகி கிடந்த பல விலங்கு செத்து கிடந்துச்சு. அந்த செத்த மிருகத்தை சாப்பிட்டு பார்த்தான். அதோட ருசி அவனுக்கு பிடிச்சிது. அப்போது தான் 2 கல்லை தேய்ச்சா அதுலேருந்து நெருப்பு வரும்ன்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போலிருந்து மனுஷன் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான். Now let us see what is a museum. Museum is a place where objects which are rare and used by our ancestors are preserved. This gives information about the lives of people. Therefore, it is important to preserve the remains of the past. Remains are the objects or things used by the people of the past which got buried under the earth. மியூசியம்னா என்ன? மியூசியம்னா அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்க. மியூசியமில் அரிதான பொருட்கள் மற்றும் நம் முன்னோர்கள் உபயோகித்த பொருட்கள் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இது மக்களோட வாழ்க்கையை பற்றி நமக்கு தகவல் சொல்லுது. அதனால் நம்முடைய பழைய பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறது முக்கியம். பல பொருட்கள் நமக்கு பூமியிலிருந்து புதைந்து நமக்கு கிடைச்சிருக்கு. Now see the picture in the video. Different kinds of tools used in Stone Age are shown here. Early man used quartzite, a type of stone, for making tools and weapons. A type of stone called flint stone was used to produce fire. Flint stone ஒரு ஸ்டோன் இருந்துச்சு. அது தேய்ச்சா அதுலேருந்து ஸ்பார்க் வரும். அதுலேருந்து நெருப்பு நம்ம உருவாக்கலாம். Now let us see what is nomadic life and also what is cultivation. Early humans did not know to grow crops. They wandered in all the landscapes in search of food.
They ate whatever they got and drank water from natural sources. This kind of life was called nomadic life. They wore leaves, skins of animals, barks of trees to cover their body. They lived in caves and holes of big trees. பண்டைய மனிதர்கள் பயிர் வளர்க்க தெரியல, அதனால் சாப்பாட்டுக்கு தேடி திரிஞ்சாங்க. அதனால் என்ன கிடச்சதோ அதை சாப்பிட்டுட்டு ஆறு, குளம், அருவி போன்ற இயற்கையாக வந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த விதமான வாழ்க்கையை நொமாடிக் லைஃப் இல்லை நாடோடின்னு சொல்லுவாங்க. இலை, தழை, மரப்பட்டை இதெல்லாம் ஆடை, அதட்டு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டாங்க. குகை மற்றும் மரத்தோட துவாரத்தில் இவங்க வாழ்ந்தாங்க. Stones were sharpened as tools by them. They made it with the help of other stones. These sharp tools helped to hunt animals and tear the flesh of animals. They used bones, horns, stones, skin, branches of trees and sticks as their tools and weapons. This stage of development in the history was called New Stone Age or Neolithic Age. கல்லை நல்லா சாணம் பார்த்து ஆயுதமாக உபயோகித்தாங்க. வேறு கல்லை வச்சு அவங்களோட கல்லை சாணம் செஞ்சாங்க. சாணம் மீன்ஸ் ஷார்ப்பனிங். இந்த கூர்மையான ஆயுதம் மிருகங்களை வேட்டையாடவும் மிருகத்தோட தோல் சதையை கிழிக்கவும் உதவுச்சு. இதை தவிர எலும்பு, கொம்பு, கல், தோல், மரக்கிளை, குச்சி இதை கூட உபயோகித்தாங்க. இந்த காலத்தை புது கற்காலம் ஆர் நியோலித்திக் ஏஜ்னு சொன்னாங்க. Now see the video. The Stone Age, you can see first the Paleolithic Age, that is the Old Stone Age, 10,000 BCE years ago. Next is Mesolithic Age, Middle Stone Age before 8,000 BCE. Then Neolithic Age, New Stone Age, 10,000 to 4,000 BCE. Now let's see. These men, they used clothes, torches, tools and weapons. For what did they use? What were the uses or the purpose of using them? எதுக்கு இந்த ஆயுதங்களை உபயோகிச்சாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். To protect themselves from animals. காட்டு விலங்குலேருந்து தன்னை பாதுகாத்துக்க உபயோகிச்சாங்க. To find the path at night. இரவில் இருட்டில் வழி கண்டுபிடிக்கிறதுக்காக உபயோகிச்சாங்க. To protect themselves from winter. தன்னை குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக உபயோகிச்சாங்க. They also drew paintings of what they saw around them on the walls of the caves where they lived. இந்த ஸ்டோன் ஏஜ் மனுஷன் அவங்க வாழ்ந்த குகையில் அவங்கள சுற்றி என்னென்ன பார்த்தானோ அதை ஓவியங்களாகவும் வரைஞ்சி வச்சாங்க. நெக்ஸ்ட், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பேலியோலித்திக், மெசோலித்திக் அண்ட் நியோலித்திக் ஏஜ். திஸ் இஸ் அன் அசைன்மெண்ட். த அசைன்மெண்ட் கொஸ்டின் வில் பி சென்ட் டு யூ through the mail along with other assignments. Now let us see the invention of wheels, stone wheels. When stones rolled down the mountains, they acquired round shape. Humans observed them and thus wheel was invented. In the beginning it was made of stone and later by wood. This was the first scientific invention. கல் மலையிலிருந்து உருண்டு வர்றதை பார்த்து வீல், அதாவது சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. முதல்ல கல்லில் தான் இந்த சக்கரத்தை செஞ்சாங்க, பிறகு மரத்தில் இந்த சக்கரத்தை செஞ்சாங்க. இதுதான் மனுஷனோட முதல் விஞ்ஞான கண்டுபிடிப்பு. நெக்ஸ்ட் we move on to pottery. Pottery was also one of the greatest inventions of humans. The baked pot was strong and looked beautiful. Stone Age people made all the household artifacts, that is articles made by humans by themselves. Stone houses were built. The roofs of these houses were thatched with sticks and husks. After this, several inventions were made and humans started living in a settled life. பாட்டரினா என்ன? மட்பாண்டங்கள் கூட ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. சுட்ட பானையை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதை வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்களையும் மண்ணால் அழகாக, மண்பாண்டங்களால் அழகாக செஞ்சாங்க. கற்கால மனிதர் எல்லா பொருட்களும், அது கலை பொருட்களும் அவங்களாவே செஞ்சாங்க. கல்லால் வீடை கட்டினாங்க, ஓலை, குச்சி எல்லாம் வச்சு கூரை செஞ்சாங்க. இதுக்கப்புறம் பல கண்டுபிடிப்புங்க செஞ்சாங்க. பிறகு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு குடியேறினாங்க. Next, let us see what is historical period. The period which has written documents are called historical periods. These documents help us to know about the lifestyle of the people, events, foods, habits, culture, art, architecture and literature.
ஒவ்வொரு காலத்தை பற்றியும் எழுதப்பட்ட நேரத்தை வரலாற்று காலம்னு சொல்லுவாங்க. இது மக்களோட பழக்க வழக்கம், சாப்பாடு, கலாச்சாரம், கலை போன்றவற்றை நம்ம தெரிஞ்சுக்க உதவுச்சு. Agriculture was an important activity in the history of humans. They started cultivating crops. They sowed seeds and harvested crops. They found it convenient to live along the river as crops grew well near the river. Burial pots, urns have been excavated in which the dead bodies were placed and buried under the ground. விவசாயம் மனித வரலாற்றில் முக்கியமான ஒரு செயல்பாடு. விதை விதைச்சு பயிர் அறுவடை செஞ்சாங்க. அதனால் ஆறுகள் கிட்ட வாழ அவங்களுக்கு வசதியாக இருந்தது. 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் நேராக நடந்தான். 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷர்கள் பூமி முழுக்க பரவ ஆரம்பித்தாங்க. 8000 வருஷத்துக்கு முன்னாடி பயிர் செஞ்சாங்க. 300 வருஷத்துக்கு அப்போலேருந்து மனுஷனோட சிவிலைசேஷன் ஆரம்பமாச்சு. 20 lakh years ago, man walked straight. Around 3 lakh years ago, he spread all over the earth. He cultivated around 8,000 years ago. Since then, civilization started around 300 years ago. Now let us see the changes in man's life. A man, he changed into a family. The family becomes a society. The society becomes a group. And the group transformed to an administration. In the picture, see the picture, the earthenware vessels, metals used in Stone Age. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கலைப்பொருட்கள் ஸ்டோன் ஏஜில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இந்த பிக்சரில் யூ கேன் see. At the end of the new Stone Age, copper was invented. In this age, both stone and copper were mined. This period was called Chalcolithic Age. Bronze was produced when copper, zinc and tin were mixed together. This period, when people made tools from an alloy called bronze, was called the Bronze Age. Now tell the names of some iron tools found at your home. Sickle, spade, I'll give you one more addition, hammer. Children, you also think and write some of the iron tools found at your home. After this, humans found iron and started using iron tools and weapons. This age was called the Iron Age. In this age, household articles, agricultural tools, etc. were made of iron. Metals were alloyed and tools were made. புதிய கற்காலத்தினோட முடிவில் காப்பர், அதாவது தாமிரம்னு சொல்லுவாங்க தமிழில், இது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காலத்தில் கல் மற்றும் காப்பரை தோண்டி எடுத்தாங்க. இந்த காலத்தை சால்கோலித்திக் ஏஜ்னு சொன்னாங்க. காப்பர், ஜிங்க், டீன் இது மூணுத்தையும் கலந்து பிரான்ஸை உற்பத்தி செஞ்சாங்க. அதனால் அந்த காலத்தை பிரான்ஸ் ஏஜ்னு சொன்னாங்க. இரும்பு கண்டுபிடிச்சு இரும்பில் ஆயுதம் மற்றும் கருவிகள் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த செய்ய ஆரம்பித்த காலத்தை அயன் ஏஜ்னு சொன்னாங்க. யூ கேன் கலெக்ட் காயின்ஸ், பாட்ஸ், ஹர்ட்ஸ், metals, objects, etc. Most of these objects are dug out from the ground. Such objects are preserved in museum. In Tamil Nadu, Attichanallur, Arikkamedu and Keeladi are some of the sites where the objects used by the people of the past are excavated. Still, research is going on in these sites. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல அதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழாடி போன்ற இடத்துல இருந்து நோண்டி பழைய காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் இதெல்லாம் இப்போ கூட கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. காயின்ஸ் பொருள்கள் எல்லாம் அந்த ரிசர்ச் இன்னும் கூட போயிட்டுருக்கு. Now let us do an activity. Find the age of the period. Some is already done for you. The balance you will have to do. The first picture shows the Paleolithic age. The second picture is Iron Age. Archaeological excavations. If you come across any old traditional objects of historical value, try to collect them and save them. Now, let us see in the picture in the video the sites of excavation, the Adichanallur, Arikkamedu and Keeladi. Next, we come to the prehistoric period, the Paleolithic age before 10,000 BC, Mesolithic age or the Middle Age before 8,000 BC, Neolithic age 10,000 to 4,000 BC, bracket BCE, Chalcolithic age 3,000 to 1,500 BC, Iron Age 1,500 to 600 BC. BC means before Christ. BCE means before Common Era. AD
means Anno Domini. CE means Common Era. Now let us see what is chronology. The term chronology is used to express the historical events in respect of dates and years in the order of their occurrence. Chronologyனா பழைய காலத்தில் நடந்த விஷயங்கள் அது எந்த தேதியில் எந்த நேரத்தில் நடந்துச்சுன்னு கரெக்டாக ஆர்டரில் நம்ம வச்சு சொல்கிறது பேர் தான் chronology. Now let us see what is numismatics. Study of coins is called numismatics. Children இருக்கு இல்லையா அதை பற்றி இந்த காயின்ஸை பற்றி படிக்கிறது தான் numismatics. All types of coins, right from metals to paper, help us to learn about the kings and economic conditions of that period. எல்லா விதமான காயின் பேப்பரோ இல்லை மெட்டல் காயினோ அந்த காலத்தில் இருந்த ராஜாவோ இல்லை அந்த காலத்தில் இருந்த எக்கனாமிக் கண்டிஷனை பற்றி நாம் தெரிஞ்சுக்க உதவுச்சு. Now let us see what are inscriptions. Scripts inscribed about a king's rule, people or society on rocks and walls are called inscription. Usually they are found on temple walls. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகும்போது செவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருப்பாங்க. இது பேர் இன்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. இதில் பேசிக்காக என்ன இருக்குன்னா அந்த காலத்து ஜனங்க, அந்த காலத்து சொசைட்டி, அந்த காலத்து ராஜா பற்றி உண்டான கதைகள் எல்லாமே இந்த செவுத்தில் இருக்கும். Now let us see how we can construct the sources to history. All the evidence or traces like artifacts, pots, coins, idols, ornaments, weapons, written documents, etc. are valuable sources to construct history. Now let us move on to the practice exercises. Evaluation. Choose the best answer. Number 1. Paleolithic humans. The correct choices wore leaves and skin of animals. The animal tamed by early human was dog. The first metal invented by the early human was copper. Now fill in the blanks. Early man lived in dash, caves and holes of trees. The period before the invention of script was called prehistory. The period that used iron tools was called Iron Age. The first scientific invention was stone wheels. Name one site where historical research is still going on. Keeladi. With this, we have come to the end of the social lesson towards history. After this video, there will be a PowerPoint presentation of the question and answers of this lesson. The assignments will be sent to you through mail. Children, you have to write the assignments and send it back to us on time. Stay home, stay safe, stay learnt. Bye-bye.